ப்ரௌனீஸ்னாவே எம்மினஸ் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனீஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான குனாஃபா ப்ரௌனி. குனாஃபா யூஸ் பண்ணாமல் இந்தியன் குனாஃபா ஆனால் சேமியாவை யூஸ் பண்ணி இந்த ப்ரௌனியை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 1/4 கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் கூட நம்ம ஒரு 140 கிராம்ஸ் ஆஃப் மெல்டட் மில்க் சாக்லேட் வந்து ஆட் பண்ண போகிறோம். மில்க் சாக்லேட்டை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 80 கிராம்ஸ் ஆஃப் கண்டன்ஸ் மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். விஸ்கி யூஸ் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடச்சிடும். உங்களுக்கு நல்லா அடர்த்தியான மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம அரிச்சு தான் எடுத்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா அரிச்சிக்கிறோம். இது கூட நம்ம வந்து 2/3 கப் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 கப் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம். விஸ்கை வச்சு ஒரு டைரெக்ஷன்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கப் பால் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் தேவைப்படலாம், சிலவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம். உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பார்ப்போம். பேட்டரோடது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். திக்காகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பட்டர் பேப்பர் க்ரீஸ் பண்ண மோல்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விடுறோம். டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஒரு கடாயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். பேக் ஆகிறதுக்குள்ளே ப்ரௌனிக்கு தேவையான குனாஃபா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் கேஷ்யூ, 1/4 கப் பிஸ்தா நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூட ஒயிட் சாக்லேட் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஆனால் ஒயிட் சாக்லேட் எனக்கு கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து கண்டன்ஸ் மில்க் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறையா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக நான் வந்து கலர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணுறேன் ஃபைன் பேஸ்ட்டாக. ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு உங்களுக்கு 25 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமே பார்த்தா உங்களுக்கு நல்லா பேக்காக இருந்தது. எப்போவுமே சென்ட்ரலில் தான் நம்ம டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கணும். க்ளீனாக வந்திருந்தது. என்னோடய ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே குனாஃபா ரெடி பண்ணிடலாம். குனாஃபா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேமியா நம்ம வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். சேமியாவை நம்ம பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். சிம்மில் வச்சுட்டு தான் இந்த ப்ராசஸை பண்ணணும். லைட் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா வேகவும் செய்யணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். சேமியா நல்லா வெந்துடுச்சு, கலரும் டேர்ன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணியிருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து குனாஃபா கோட்டிங் கொடுக்க போகிறோம். குனாஃபா பேஸ்ட்டை நம்ம ஈவனாக வந்து ப்ரௌனி மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க குனாஃபா நல்லா செட் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குனாஃபா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட குனாஃபா ப்ரௌனியை வந்து கட் பண்ணலாம். பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ரௌனியை கொஞ்சம் நிறைய காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ்னால் சும்மா கிடையாது, ஸ்பெஷலான டே. அதுக்கு ஸ்பெஷலான ஒரு குனாஃபா ப்ரௌனியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளே இருக்க ப்ரௌனி வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு, அவ்வளோ டெண்டராக இருக்குது. அதுக்கு மேலே இந்த குனாஃபா வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக எம்மியான ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.